வணக்கம் நண்பர்களே. போன வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த வீடியோவும் உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் நம்புகிறேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பல பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். மேலும் எந்த மாதிரி கண்டென்ட் வேணும்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம புது புது வீடியோக்குள்ளே நம்ம செய்ய முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ஆண்கள் கையடிப்பது போல் பெண்கள் எவ்வாறு கையடிக்கலாம். பெண்கள் கையடிக்கிறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க, தவறான முடிவுகள் செய்கிறாங்க. இதனால் பல பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படுது. பயப்படாமல், எந்த ஒரு உதவியும் இல்லாமல் நம்மளே நமக்கு எப்படி செஞ்சுக்கலாம், எப்படி கையடிச்சுக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதை பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. அதை பண்ணுறதுக்கு முன்னாடி யாரும் பக்கத்தில் இல்லாதபடி பார்த்துக்குங்க. ஏன்னா இது பெண்கள் சமாச்சாரம் ஆச்சு இல்லையா. நைட்டு தூங்கும்போதோ, போர்வையை பொத்திக்கிட்டோ, இல்லை வீட்டில் தனியாக இருக்கும்போதோ, இல்லை பாத்ரூம்குள்ளே குளிக்கும்போதோ, எங்கே வேணாலும் இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். நல்ல பலனை கொடுக்கும். நல்லா மூடு இருக்கும்போதுனா எந்த பிரச்சனையும் இல்லை, டைரெக்டாக நீங்கள் செய்யலாம். இல்லை மூடை உருவாக்கி பண்ணணுன்னா அதுக்கும் நான் உங்களுக்கு வழி சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் நல்லா மூடாக இருக்கும்போது உங்கள் பாவாடையை தூக்கிக்கிட்டோ, இல்லை ஜட்டியை கழட்டிக்கிட்டோ, உங்களுடைய பிறப்புறுப்பு இருக்கு இல்லையா, சொர்க்க வாசல், அதை மேலே மெதுவாக தடவி கொடுக்கணும். தடவி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மெதுவாக உங்கள் வாயை திறங்க, அசன வாயை திறங்க. அசன வாய்ங்கிறது நான் சொர்க்க வாசல் தான் சொல்கிறேன். அதை லைட்டாக ஓப்பன் பண்ணி மேலே பருப்பு மாதிரி இருக்குது இல்லையா, அதை லேசாக தடவுங்க. ஈரம் இல்லாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் ஈரப்படுத்திக்கலாம், ஆயில் போட்டுக்கலாம், இல்லை உங்களுடைய எச்சில கூட வச்சுக்கலாம். ஒரு சிலர் நல்லா மூடாக இருந்தால் ஆல்ரெடி நீர் கசிய ஆரம்பிச்சிருக்கும், அதையே கூட எடுத்து மேலே தடவிக்கலாம். மெல்ல தடவுங்க, தேய்ங்க. அப்படியே மெதுவாக செஞ்சுக்கிட்டே, ஒரு சிலருக்கு மூடு ரொம்ப வரல அப்படின்னா இன்னொரு கையால் இடது கையில் செஞ்சிங்கன்னா வலது கை, வலது கையில் செய்கிறீங்கன்னா இடது கை. உங்களுடைய அழகான முளைகளை தடவுங்க. முளை காம்புகளை மெதுவாக அமுக்கி திருகுங்க, பிசைங்க, மாவு பிணையிற மாதிரி. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப மூடு அதிகமாகும். அப்படி ஆகும்போது கீழே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிசு பிசுக்க ஆரம்பிக்கும், தண்ணி வர ஆரம்பிக்கும். அப்படியே தடவிக்கிட்டே உங்களுடைய கைவிரல், நடுவிரல் அல்லது ஆள்காட்டி விரல் மெதுவாக உள்ளே விடுங்க. உள்ளே விட்டு அப்படியே மேல் பக்கமாக தேய்க்கணும். உள்ளே விட்டு மேல் பக்கம் தட் பண்ணி தேய்க்கணும், தடவணும். இப்படியே உள்ள வெளியே எடுத்து மேலே வரைக்கும், மேலேருந்து தடவி கீழே உள்ளே விட்டு கையடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அடாடா சொர்க்கமே என்றாலும் இதை போல் வருமா? உங்களுக்கு எல்லா சொர்க்கமும் கிடைக்கும், எல்லா சந்தோஷமும் கிடைக்கும். இதை போல் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் உச்சகட்டம் அப்படிங்கிறத பார்ப்பீங்க. இது உங்களுக்கு சிறந்த சந்தோஷமாக, சிறந்த அனுபவமாக இருக்கும். ஆகவே நண்பர்களே, தோழிகளே, தோழர்களே, இது உங்கள் தோழிகளுக்கு பயன்படுத்துங்க. நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். இது எல்லாரும் செய்யலாம். இல்லத்தரசிகள், மாணவிகள், பாட்டிகள், எந்த வயசில் இருக்கிறவங்கனாலும் செய்யலாம். எந்த தப்பும் கிடையாது. இது உங்கள் மனத அமைதியை ஏற்படுத்தும், உடல் சூட்டை தணிக்கும், நல்ல தூக்கத்தை கொடுக்கும், மன அழுத்தத்தை குறைக்கும். எல்லாமே நல்லா தான் நடக்கும். ஆகவே இதை செஞ்சு பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அடுத்த வீடியோவில் எப்படி எந்தெந்த பொருட்களை யூஸ் பண்ணலாம்
செலவே இல்லாமல் எந்தெந்த பொருட்களை யூஸ் பண்ணி சுய இன்பம் மேலும் அடையலாம் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க, வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்க. அதை பொறுத்தும் வீடியோ நம்ம பண்ணுவோம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.